ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா என்னதான் ராஜிக்கிட்ட மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. கதிர்கிட்ட நம்ம ராஜி எந்த விஷயத்தையுமே மறைச்சிருக்க மாட்டாங்க. நகை விஷயத்த கூட நம்ம ராஜி கதிர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களால நம்ம கதிர்கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனாலுமே அந்த நினப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சி என்னைக்காவது ஒரு நாளுக்கு அந்த விஷயம் தெரிய வரப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையாகவே வந்து முடியுது. ஸோ அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நம்ம ராஜி வந்து ஒன்று மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் மயிலக்கா மலைக்கு என்ன தான் கோவம் இருந்தாலுமே சரவணன் மாமாவோட வாரிசு மயிலக்காவோட வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, இதை சமயம் பார்த்து நம்ம அத்தைக்கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பாக அத்தை சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் மயிலக்காவை வெறுத்து ஒதுப்பாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணனும் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி இவங்க 2 பேருமா கோவிலுக்கு வந்து வழக்கம் போல் பேசுகிறாங்க. அதே சமயம் அவங்க கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது வச்சுருக்க அந்த கடவுள். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இங்கே அவங்க எல்லாருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மயிலோட அப்பா வந்து கேட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, மாப்பிள்ளை அப்போது நம்ம பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாரு. அதே சமயம் அவங்க 2 பேரையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து நேராக இங்கே பாக்கியத்துக்கிட்ட தான் போகிறாங்க. பாக்கியம் நம்ம பொண்ணுக்கு கொடுமை நடக்குது, அநியாயம் நடக்குது. நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் விவாகரத்துன்னு எதுவுமே யாருமே சொல்லவே இல்லை, விவாகரத்துமே வரல. அப்படி இருக்கிறப்போ இந்த சரவணன் மாப்பிள்ளை என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவோம். பாக்கியம் இருந்துட்டு, யோ நிறுத்தியா, ஒரு விஷயத்த முழுசாக சொல்லியா, என்னென்னமோ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை ஏற்கனவே கெட்டு தானே கிடக்கு, இன்னும் என்னையா கெடுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாக்கியம், நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்போ இல்லை, எப்பயாவது சரி செஞ்சிடலான்றதுக்காக தான் நம்ம கேஸை போட்டோம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸுமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம சம்மந்தி வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க போல். மாப்பிள்ளை ஏதோ ஒரு பொண்ணு கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு, நான் 2-3 நாள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. பாக்கியம் சும்மாவே என்னது நம்ம கோமதி வீட்டை பழி வாங்கணும், இழுத்து நடுவில் தெருவில் விட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்லையோ, மயிலோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கோ இல்லையோ பாக்கியத்துக்கு, அதாவது நம்ம பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நிறைய யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது இதை வச்சு ஒரு பிரச்சனை இழுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு எப்படியாவது மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லி நம்ம மயிலை அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு எம்புட்டு தைரியம் இருக்குது, மயில் கூட இன்னும் விவாகரத்து நடக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மயில் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுமே மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருக்கும். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். யோ வாயா, நம்ம இப்போவே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் நேராக உள்ளே வந்துடுறாங்க. எப்போவுமே சண்டை போட்டாங்க அப்படின்னா வெளியே வாசலுக்கு வெளியே தான் சண்டை போடுவாங்க. இப்போது கோவத்தில் உள்ளவே போயிடுறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, என்ன திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வந்து நுழையிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க, ஒழுங்காக வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, அதெல்லாம் வெளியே போக முடியாது, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், ஒட்டுமொத்தமாக மயிலை வெட்டி விட்டுட்டோம், இனிமேல் அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, வரவே மாட்டான்ற தைரியத்தில் இருக்கீங்களா? அதுக்காக தான் உங்கள் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பையனை எவ்வளோ கூடயோ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் என் பையனை பற்றி கண்டபடி பேசாதீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆமாம், உங்கள் பையன் அப்படியே உத்தம, உங்கள் பையனை பற்றி பேசினா நீங்கள் எங்களை அப்படியே கடிச்சு கொதறுவீங்க போல். இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி நாங்கள் நியாயம் கேட்காம விடவே மாட்டோம், 2ல் 1 பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் ரூமில் இருந்து வந்து, அம்மா என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இதுங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கோவமாக பேசுகிறாரு. ஸோ இதை கேட்ட இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ளை
நீங்கள்? எதுவும் தெரியாத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி, எதுவும் அறியாத மாதிரி தானே பேசுறீங்க நீங்கள். நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியலையா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. இப்போ இன்னொரு பொண்டாட்டி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஊர் ஊராக அவளை கூட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் மாணிக்கம் வந்து பேசவும், இதெல்லாம் கேட்ட சரவணனுக்கு கோவத்தை அடக்கிக்க முடியல. போயிட்டு எல்லார் முன்னாடியும் பலார்னு 2 அறை விட்டுறாங்க. உடனே எல்லாருமே நம்ம சரவணனை கை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன தம்பி, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்படி அடித்தா நாங்கள் பயந்துக்கிட்டு எதுவும் கேள்வி கேட்காம போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த பாக்கியம் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூண்டோட தூக்கி உள்ளே வச்சிருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, ஏற்கனவே நாங்கள் பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்பின ஆளுங்க தானே நீங்கள். பண்ணுற தப்பு எல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் மேலே எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி தான் நடந்துப்பீங்க. தேவையில்லாமல் என் பையனை பற்றி எதுக்காக தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க, என் புருஷன் கோவிலுக்கு போன இடத்துல உன் பையன் அவ கூடயோ சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் 2 பேரும் உரசி உராஞ்சி வண்டியில் போகிறதுக்குமே என் புருஷன் பார்த்துருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் கேட்குறோம். மயிலுக்கும் சரவணனுக்கும் இன்னும் விவாகரத்து நடக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இங்கே கோமதி, சரவணா என்னடா இதெல்லாம், ஏன்னா அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணனுக்கு கோவம் வருது. இன்னும் அடிக்கிறதுக்காக போகவும் பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்து சரவணா, உங்கள் எல்லாரையும் நான் இப்படியே வளர்த்தேன், ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து சண்டை போடுறீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இல்லைப்பா, தேவையில்லாத பழியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டால் நான் பேசாமல் இருப்பேனா? என்னப்பா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் எதுவுமே பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டேய் சரவணா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருியா, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். என்னம்மா நீங்கள் அபானம்மா சரவணன் மேலே பழி போடுறீங்க? என் சரவணன் அப்படியெல்லாம் கிடையாது, என் பேர சரவணன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம அப்பத்தான் வந்து பேசவும், அட போதும் நிறுத்துங்கம்மா, அதுக்கான ஆதாரமெல்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்டேயும் நம்ம பாண்டியன்கிட்டயும் எல்லாருக்கிட்டையுமே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா, இந்த பொண்ணு நீ இப்போது லவ் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஓஹோ அப்படிதான் போகுதா சங்கதி, அப்போது ஏற்கனவே இவன் லவ் பண்ணி வச்ச பொண்ணு தானா, அவனுக்கு பிடிக்காம இப்போது அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம மயிலை கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி என் பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்தவும், பாண்டியன் இருந்துட்டு, ஏமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பாட்டுக்கு பேசிட்டு போய்கிட்டே இருப்பியா, இங்கே பாரு, இன்னொரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், நான் என்ன ஏதுன்னு சரவணன் கிட்ட விசாரிக்கிறேன், தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா இதெல்லாம், என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, நீ எதுக்காகடா அந்த பொண்ணு கூட திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, அந்த பொண்ணு கூட நான் ஒரு ஃப்ரெண்டாக தான்ப்பா பேசுகிறேன். ஏப்பா, பொண்ணுங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதாப்பா, அவள் இப்போ வரைக்குமே தப்பான எண்ணத்தில் அவளும் பேச கிடையாது, நானும் பேச கிடையாது. நான் ஏதோ என் மனசில் உள்ள கஷ்டத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவள் தான். ஒரு நல்ல முறையில் கூட பழகக்கூடாதப்பா ஆணும் பொண்ணும். என்னை தப்பாக பழகினா மட்டும்தான் ஆணும் பெண்ணும் பழகணுமா என்ன? அப்படி என்ன சட்டத்தில் எழுதி வச்சுருக்காப்பா? நீங்களே சொல்லுங்கள். சத்தியமாக என் மனசு அளவில் சொல்கிறேன், என் மனசறிஞ்சு சொல்கிறேன். உண்மையாகவே நான் தப்பான முறையில் அஞ்சலி கூட பேசவே இல்லைப்பா. நான் ஒரு ஃப்ரெண்டாக தான்ப்பா பேசுகிறேன். நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளனாலும் சரி இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணுக்கு அதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் எந்த பொண்ணு கூடயுமே பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி கண்டிஷன் போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாது அது எல்லாத்தையுமே நான் தான் டிசைட் பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யார் கூட பேசினாலும் அவங்க கூட தப்பாக தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்படி நான் அவமானப்படுத்தாதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நாங்கள் சும்மா இருந்ததெல்லாம் போதும், இனிமேல் எங்களால் சும்மா இருக்க முடியாது. எவ கூட நீ ஊரை சுற்றிக்கிட்டு இருப்ப, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் கோமதி வீட்டுக்கு போயிருக்கிறது தெரிஞ்சு நம்ம மயிலுமே வந்து நிற்கிறாங்க. இங்கே மாணிக்கம் ஊராக பேசிக்கிட்டு போக திரும்பவும் நம்ம சரவணன் அடிக்க போகிறாங்க. கரெக்டாக எங்கள் மயில் வந்து நிற்கிறாங்க. உடனே ஓடி வந்து, அம்மா அப்பா எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இருமையில் இங்கே பாருங்கள், என் பொண்ணு என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கா, என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு தெரிய முடியும்? கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். என் பொண்ணோட நிலைமை என்ன தெரியுமா, என் பொண்ணு வயிற்றில் அப்படின்னு சொல்லி வராங்க. உடனே மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் மயில் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு, உன் காலில் கூட விழுற
சொல்கிறேம்மா, தயவு செஞ்சு இனிமே எதுவும் அங்கே போய் சண்டை போடாதீங்கம்மா. ஏன்னா ஏற்கனவே நான் பட்டது எல்லாமே போதும். தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மயிலு, என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாடி? அந்த சரவணன் பையன் எவ கூடயோ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? உனக்கும் சரவணன் மாப்பிள்ளைக்கும் இன்னும் விவாகரத்து கூட நடக்கல. இப்போவே உங்களுக்கு இது இவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின்னா இவங்க இன்னும் என்னடி பண்ண மாட்டாங்க? உன் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ அந்த வீட்டுக்கு கடைசி வரைக்கும் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு மயிலே, அது மட்டும் நடக்கவே கூடாது. நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லி நான் உடனே இப்போவே இந்த நிமிஷமே உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் பா மயிலே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போதும் நிறுத்துமா, எனக்காக நீ பண்ணது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணி என்னை திரும்பவும் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தாத. அது மட்டும் இல்லாமல் எனக்காக பேசுகிறேன்னு போயிட்டு என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வர. இது வரைக்கும் அவங்கக்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினது எல்லாமே போதுமா. என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேம்மா. என் வயிற்றில் குழந்தை வளருது, அதுக்கு யார் பார்த்துக்குவா, அதுக்கு யார் துணையாக இருப்பான் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்காதீங்க. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் குழந்தைய, உங்களை எல்லாருமே நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு தயவு செஞ்சு அங்கே எதுவுமே போய் பிரச்சனை பண்ணிடாதீங்க. அப்படி தான் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் பேச பேச இன்னும் அவங்க எல்லாருமே எனக்கு சாபம் தான் கொடுப்பாங்க. அந்த சாபத்தை எல்லாத்தையுமே எனக்கு வாங்கி கொடுக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க. இல்லை மயில், உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய பற்றி எதுவுமே பேசாதீங்கம்மா. அதான் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்காதடா. இப்போ பார்த்தியா உன் மேலே கெட்ட பேர், அதாவது உன்னை பழி சொல்கிறாங்க. இப்படி ஊர்லாம் 4 பேர் 4 விதமாக பேசதான்ப்பா செய்வாங்க. அதுக்காக நம்ம யார் கூடயுமே பேசாமலே இருக்க முடியுமா? இங்கே பாருங்கப்பா, நான் தப்பாலாம் என் அஞ்சலி கூட பேசவே கிடையாது. அப்படியே நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோமதிக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதே சமயம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கேட்குறாங்க, இல்லை சரவணா, நீ பேசுறது ரொம்ப தப்புடா. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இன்னும் எந்த ஒரு தீர்ப்புமே நமக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவுமே இப்படிலாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுடா. இதுவே பெரிய தப்பாக போய் முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க, அப்பா அவங்க பண்ண தப்பை விட நான் பண்ணுறது எல்லாமே ஒரு தப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சரவணன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே ராஜு வந்து கவனிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க மாமா, இன்னும் கோர்ட்டில் கேஸ் முடியல மாமா. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சுமே நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ராஜி, என்னப்பா சொல்கிற? அப்போ நீ என்னையும் தப்பாக நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு வேளை நீங்கள் அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா அப்படி வேண்டவே வேண்டான்னு நான் சொல்ல வரேன். நம்ம கோமதி இருந்துட்டு, போது நிறுத்து ராஜி, நீ சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணாத. அப்படியே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட சரவணன் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமே. எப்படியும் அந்த மயில் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இப்படி அவன் யோசிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லையே. அவளை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம யாருமே சேர்த்திக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு அவள் துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா. உனக்கே தெரியும்ல ராஜி, எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத எனக்கும் நல்லா தெரியும், ஆனால் மயிலக்கா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். இங்கே நம்ம கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மாமாவோட வாரிசு அவங்க வயிற்றில் சுமத்துக்கிட்டு இருக்கப்போ எப்படி அத்தை இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப வாரிசு அவங்க வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மாமா தான் அப்பாவாக இருக்க முடியும். அதாவது அந்த குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் மாமா தான் பண்ணி ஆகணும். குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அத்தை, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம கோமதி அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே முடியல. என்ன சொல்கிற ராஜி, அப்போது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரீசெண்டாக இப்போது நான் மயிலக்காவை பார்த்தப்போ தான் அவங்க அழுதுகிட்டே என்கிட்ட பேசினாங்க. இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அத்தை. இப்போது மயிலக்காவை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு குழந்தையோட எதிர்காலத்துக்காக மயிலக்கா இந்த வீட்டுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். மயிலக்காவும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழட்டுமே குழந்தைக்காக. மயிலக்கா இனிமேல் எந்த தப்புமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ராஜி, ஆனாலுமே அவள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. அவள் எப்படி திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியும்? அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா ஒரு நிமிஷமும் நம்ம பயந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக
தான் இருக்கும். ஏன்னா அவள் அவ்வளோ ஒரு கொடூரக்காரி, எப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவா, நம்மளை கொன்று போட்டுட்டு போவாளா அப்படின்றத கூட நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவள் கொன்று போகிறதுக்குமே தயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. நான் என்கிட்ட பேசினப்போ நான் எல்லா தப்பையுமே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மயிலாக்கா பேசினாங்க அத்தை. எனக்கு என்னமோ குழந்தைக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து மயிலாக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன அத்தை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரவணன் இருந்துட்டு கண்டிப்பாக அது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், சரவணன் சொல்கிற மாதிரி அது பொய்யாக தான் இருக்கும் ராஜி. ஏன்னா ஏற்கனவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொன்னவ தானே, இதுவும் ஏன் பொய்யா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2-3 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது உண்மையாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இதில் பொய் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக அதாவது தோணவே இல்லை. அதாவது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கத்த, அவங்க உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, நானுமே பார்த்தேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து சொல்கிறாங்க. இப்போது சரவணனுமே யோசிக்க தான் செய்கிறாங்க. சரவணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நம்ம அஞ்சலியும் சரவணனும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறவங்களோட கண்ணுக்கு தான் அது தப்பாக தெரியுதே தவிர அவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே ஒரு தப்பான எண்ணம் எதுவுமே கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான். அதே சமயம் நம்ம மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த நம்ம சரவணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரவணனுமே கண்டபடி பேசி அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சரவணன் வந்து இங்கே நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லியிருப்பாங்க. மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி அஞ்சலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பட்டாங்க. அவங்களோட மனசுலையுமே நம்ம சரவணன் மேலே தப்பான ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரவணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயில் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதாவது அவங்க பண்ண தப்பை எப்பயுமே ஏற்றுக்க முடியாது தான், மன்னிக்கவும் முடியாது தான். இருந்தாலும் குழந்தைன்னு வரப்போ நம்ம சரவணனுக்கே ஒரு மாதிரி அதாவது அவரோட மனசு மீறி அவருக்கு அந்த குழந்தை மேலே பாசம் போகுதுன்னு கூட சொல்லலாம். குழந்தைக்காக நம்ம மயில்கிட்ட பேசலாமா? அது மட்டும் இல்லாமல் மயில் அன்னைக்கு நம்ம கண்டபடி திட்டிட்டோம், அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், அப்படி ஒரு வார்த்தையை நம்ம அவகிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜ் இருந்துட்டு, மாமா நீங்கள் என்ன மாமா சொல்ல போகிறீங்க, சரவணன் மாமா வாழ்க்கை விஷயமா நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, நான் யாரோட வாழ்க்கை விஷயத்துலையுமே குறுக்கிட மாட்டேன். ஏற்கனவே நான் சரவணனோட வாழ்க்கை விஷயமா முடிவெடுத்து அவனோட வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. திரும்பவும் நான் முடிவெடுக்க விரும்பலை. யாரோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வாழட்டும். சரவணன் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் அவனுக்கு துணையாக நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் சரவணன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் தேடி பிடிச்சி மயிலை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் மயிலோட குடும்பம் இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு இடியை இறப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்களே அதிமேதாவிகள், அதான் செந்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர், ட்ராவல்ஸ் ஓனர், இவங்க 2 பேருமே என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினாங்க. சரவணனோட வாழ்க்கைக்கு எடுத்ததே நான் தான் சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சாச்சு. இங்கே பாரு சரவணா, நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நீ, அதுவும் என்னால் பாதிக்கப்பட்டிருக்க. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா இதெல்லாம், என்னடா முடிவெடுக்க போகிற, நீ அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சத்தியமாக இல்லைம்மா, நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி அவன் மேலே தப்பான எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நானும் அவளும் லவ் பண்ணது உண்மை தான். ஆனால் அது இப்போது எங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஆளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கை வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் சத்தியமாக அப்படி ஒரு தப்பான எண்ணத்தெல்லாம் போகவே கிடையாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்னெல்லாம் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லுவேனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து யோசிக்கிறாங்க. சாமிக்கிட்ட போய் பூ போட்டு பார்க்குறாங்க. இப்போது மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வருது. இனிமேல் எந்த கெட்டதும் நடக்காது அவங்களால அப்படின்ற மாதிரி தான் அந்த சாமியுமே வழிகாட்டுது. ஸோ இங்கே கோமதி வந்து அதிரடியாக ஒரு முடிவு இருக்கிறாங்க. டே சரவணா, குழந்தைக்காக நம்ம மயில் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லி மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம். நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குடா, அதோட எதிர்காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, அதோட எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம்டா. அதாவது பெரியவங்க பண்ணுற தப்புக்கு சின்ன குழந்தையெல்லாம் என்னடா பண்ணும், நீ குழந்தைக்காக அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா,
கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாருங்கடா. இதுக்கப்புறம் நீ ஒரு கல்யாணமோ அவள் ஒரு கல்யாணமோ பண்ணிக்கிட்டா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டு வாரிசு அவள் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கப்ப நீ இன்னொருத்தைய கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மயிலோட குழந்தை, அதாவது அந்த குழந்தை பிறந்து ஒரு நாளைக்கு உன்னை பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோட மனசில் எவ்வளோ கேள்விகள் இருக்கும். ஏன் நம்ம அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன பாவம் பண்ணோம், ஏன் அப்பா நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே வரும்டா. என்னமோ நம்மளோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை ஒரு அதிரடியான முடிவு எடுத்துடுறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, நானும் அதை யோசித்தேன். மயில் இதுக்கு முன்னாடியே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த எனக்கு கோவிலில் வந்து சொன்னான். நான் கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன், நீ ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இருக்க மாட்டேன், நீ போய் தான் சொல்லியிருப்பேன், அப்படியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அந்த வயதில் வளர குழந்தை என்னுடையது இல்லை, எவனுக்கு பிறந்ததோ தெரியல அப்படின்னா தான் என்னென்னவோ பேசிட்டேம்மா. மயில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. டே சரவணா, என்னடா இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்க, என்னதான் தப்பாக பண்ணியிருந்தாலுமே அப்படி வார்த்தை நீ விட்டுருக்கக்கூடாது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சரவணனுக்குமே அம்மா எனக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த விஷயத்த நான் அஞ்சலிக்கிட்ட கூட சொன்னேன். அஞ்சலியுமே என்னை திட்டதான் செஞ்சா. யாராக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இவ்வளோ வித்தையுமே வாங்கிக்கிட்டு அவங்க எதுவுமே உன்னை கேட்காம போயிருந்துருக்காங்களே, அவங்க இப்போது திருந்திட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நீயும் மயிலும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி தான் என்கிட்ட அடிக்கடிக்கு அஞ்சலி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சரிம்மா, இது விஷயமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்னுடைய குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது மயிலும் நம்ம மீனாவும் தான் இருக்காங்க. டாக்டர்கிட்ட செக்கப்புக்காக போயிருக்காங்க. குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம மீனா கிட்ட மயில் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மீனா, சரவணன் மாமா அந்த பொண்ணு கூட இப்போ ஊரை சுற்றுறத நிறுத்தவே இல்லை. என் அப்பா பார்த்துட்டு போயிட்டு அத்தை வீட்டில் பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்காங்க என் அம்மாவும் என் அப்பாவும். நான் கரெக்டான டைமில் போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது விஷயமா இனிமேல் யாருமே அவங்க வீட்டில் போய் பேசவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்கேன் மீனா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா. நாளுக்கு நாள் குழந்தையுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்து குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு மீனா. ஆனால் சரவணன் மாமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட ஒரு குடும்பமாக ஒரு வாழ்க்கை வாழ்வார். என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னுடைய அப்பா எங்கே, இவர் தான் என் அப்பாவா, ஏன் வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க, ஏன் என் கூட பேசல அப்படின்ற மாதிரி என் குழந்தை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதிலை தான் என்னால் சொல்ல முடியாது. அது நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்டா உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா, அப்படி சரவணன் மாமா கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம ராஜி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதே சமயம் நம்ம மயிலை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற விஷயமாகவும் எல்லாத்தையுமே நம்ம கோமதி என்ன முடிவு எடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்லாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற ராஜி, அப்போது அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த யார் சொன்னது, சரவணன் மாமா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி அத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியலக்கா. அதான் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமா பேசி ஒரு கலந்து முடிவு செஞ்சுருக்காங்க. மயிலக்கா இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி மயிலக்கா எந்த தப்புமே இனிமேல் செய்யவே கூடாது, மயிலக்காவால் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. மயிலக்கா திருந்துடுறதா பண்ண தப்பை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மயிலக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இனிமேல் அவங்க எந்த பொய்யுமே சொல்லக்கூடாது. அவங்களால நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்போ தான் மயிலக்காவோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அவங்க வயிற்றில் வளர குழந்தையோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி தான் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மயிலக்கா கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அத்தையும் மாமாவும் வந்து அவங்க வீட்டில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ராஜி, சூப்பர் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுடுறாங்க. "என்ன மீனா? என்ன விஷயம்? ஏதோ சூப்பர் சந்தோஷமான விஷயம்." அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். "அக்கா, என்னை விட நீங்க தான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம மயில் கிட்ட சொல்கிறாங்க. மயில் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் மயில் மேலேயும் மயில் குடும்பத்து மேலே தான் தப்பு. சரவணன் மேலே எந்த தப்புமே கிடையவே கிடையாது. இப்போது நம்ம சரவணன் வந்து மன்னிச்சு பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. மயிலால் இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மயில் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. மயில் நல்லபடியாக இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். மயில் வந்து அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. வீட்டில் உள்ள அத்தனை பேர் மேலேயுமே பாசத்தை கொட்டுறாங்க. ஆனாலுமே நம்ம மயில் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டது தான். அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம சுயமாக அவங்களே முடிவெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஸோ நம்ம மயில் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.